நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சாலமன் சென்னையிலேருந்து வரேன். நான் இங்கே வரும்போது குழந்தை இல்லைன்னு கஷ்டத்தோடு வந்தோம். ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் 2 குழந்தைய கொடுத்தாரு. அப்புறம் இவன் ரெண்டாவது குழந்தை பிறக்கும்போது பெரிய உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷனு. இங்கே நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நல்லபடியாக சுகப்பிரசவத்தில் 2வது குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு. முதல் குழந்தை சாட்சி சொல்லும்போதே அங்கிள் இவனுக்கு வயிற்றில் இருக்கும்போதே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே கை வச்சு ஜெபம் பண்ணார். நல்லபடியாக உயிரை காப்பாற்றினார். 2வது அற்புதம் எனக்கு 23 டிசம்பரில் ஏதோ ஒரு ஃபீவர் வந்துடுச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன். அது ஒரு மாதம் ஜனவரி ஃபுல்லாகவே தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. நான் இருப்பேனா இல்லையான்ற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிடவே முடியாது என்னால். ஒரு வாய் சாப்பிட்டா கூட அது கசப்பாக தான் இருக்கும். ஒரு மாதம் ஃபுல்லாக எனக்கு உயிர் நம்மளுக்கு இன்னும் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாதுன்னு நினச்சிட்டான்னா அந்த 23 ஜனவரி இங்கே அன்பரின் பாதம் நடக்குது. நான் ஆன்லைனில் பார்த்துங்கிறேன். கேஎம்சியில் என்னுடைய டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் எடுத்துன்னு இருக்கிறோம். அப்போ அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னார், பரலோகத்திலேருந்து ஒரு ஜீவநதி புறப்பட்டு வரும், அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பீர்கள் அப்படி. அந்த வார்த்தையை தான் நான் பிடிச்சிக்கினேன். ஆன்லைனில் பார்த்துன்னு இசப்பா அன்பரின் பார்த்து அங்கே போயின்னு இருக்குது. நாங்கள் போகாமல் கேஎம்சியில் உட்காந்து இருக்கேன் என்னுடைய டெஸ்ட்டுக்கு. ஜனவரி மாதமே எனக்கு எல்லா காரியமும் நல்லபடியாக, அந்த டெஸ்ட்டில் எதுவுமே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வசனத்தை நான் பிடிச்சு கொண்டேன். எனக்கு உயிரை கொடுத்தாரு ஆண்டவர். 3வது காரியம் நான் பிஹெச்டிக்காக அப்ளை பண்ணி பல வருஷமாக நான் படிச்சுன்னு இருந்தேன். ஆனால் இங்கே நான் ஜாப் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு மாதமாக என்னுடைய ஃபைல்ஸு என்னுடைய எல்லா ஜேர்னல்ஸும் டக்குன்னு பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அவ்வளோ ஞானமே கிடையாது. ஆனால் இங்கே நான் ஜாப் பண்ணும்போது அங்கிள் ஒவ்வொரு வசனமும் கொடுக்கும்போது அதை எனக்காக எடுத்துக்குவேன். அன்பரின் பாதம் ஆண்டவர் எனக்கு அங்கிள் சொல்லுவார் ஞானத்தை டவுன்லோட் பண்ணி தருவாருன்னு. அந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. எனக்கு ஞானமே கிடையாது. இந்த பிஹெச்டி முடிக்க எனக்கு ஞானம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. பரலோகத்திலேருந்து அந்த ஞானத்தை தடைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி இந்த இடத்துல சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரவீனா. நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இவன் என்னுடைய எனக்கு முதல் மகன். இவன் பிறந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த அம்மா பிறந்தாங்க. இப்போ பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுது. போன மாதம் 5ஆம் தேதி பாப்பாவை குளிக்க வச்சு தூங்க வச்சோம். தூங்கி எழுந்த பிறகு பாப்பா நிற்கலை, நடக்கலை. 5ஆம் தேதி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடனே அட்மிட் பண்ணுங்கள் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் எட்டுமே அட்மிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 30 டாக்டர்கிட்ட பாப்பாவை எக்ஸாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாப்பா 6ஆம் தேதி ஃபுல்லாகவும் நடக்கவே இல்லை. நாங்கள் எல்லாருமே குடும்பமாக ஜபிச்சுட்டே இருக்கோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், பாப்பாவுக்கு ஏதாவதுன்னா நாங்கள் ஸ்பைனலில் தான் கை வைப்போம் அப்படியெல்லாம் சொல்லி டாக்டருங்க பயமுறுத்திட்டாங்க. நாங்கள் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஜபிச்சுட்டே இருக்கோம். மறுநாள் காலையில் 7ஆம் தேதி காலையில் பிரதருடைய மங்கள வார்த்தை, எங்கள் அம்மா ரெகுலராக மங்கள வார்த்தை பார்த்துட்டே இருப்பாங்க. ஐயாவுடைய மங்கள வார்த்தை பார்ப்பாங்க. நம்பிக்கை டிவியில் 11 மணிக்கு ஐயாவுடைய மெசேஜ் வரும். அதுவும் பார்த்துட்டு தான் எங்கள் வீட்டில் தூங்குவாங்க. காலையில் 7ஆம் தேதி காலையில் ஐயா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஐயா சொல்கிறாரு, ஒருவேளை என் பிள்ளை என்ன நடக்கலைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவர் ஒருவேளை தீர்க்க தரிசனமாக செய்தி மூலமாக சொல்லியிருக்கலாம், ஊழியக்காரங்க மூலமாக சொல்லியிருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் சொல்லியிருக்கலாம், பிள்ளைய மான்கால்களின் கால்களை பொருத்தணும். ஐயா அந்த வசனம் சொல்லும் போது பாப்பா பெட்லேருந்து அவளாவே நடந்து வர ஆரம்பிச்சிட்டா. சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து நிலையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த மாதம் என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்காக கொடுத்த மங்கள வார்த்தையை எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அந்த க்ஷணமே
அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே கூட தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்தார்கள். சரி, ஆண்டவருக்கு நன்றி சொன்ன சில மனுஷர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நன்றி மறவாமல் ஆண்டவரை துதிச்ச எத்திரோ, மோசேயுடைய மாமனார். ஆமென். சரி, வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10. கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியரின் கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே ஆண்டவர் சீனாய் மலை அடிவாரத்திலே தன்னுடைய ஊழியத்துக்காக கூப்பிட்டு, நீ எகிப்தில் போய் எகிப்தில் அடிமையாக இருக்கிற என் பிள்ளைகளை நீர் அழைத்து வரும்படி ஒன்று அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அவர் போகும் பொழுது தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை மாமனார் எத்திரோ வசம் ஒப்படைச்சிட்டு அவர் மட்டும் போயிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த வழியாக தான் வரணும். வர்ற வழியில் திருப்பி மாமனாரையும் பிள்ளைகளையும் மனைவியும் பார்க்கலான்றதுனால அவர் போயிட்டு போன அதே ரூட்டில் அவங்கள கஷ்டப்பட்டு விடுவிச்சு கொண்டு வர்றாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ அற்புத அடையாளங்களை பண்ணி சேலஞ்ச் பண்ணி செங்கடலை பிளந்து பயங்கர போராட்டத்தின் மத்தியில் திருப்பியும் அதே சீனாய் மலை அடிவாரத்தில் வரும்பொழுது இவனுடைய மாமனாகிய எத்திரோ தன்னுடைய மகளையும் பிள்ளைகளையும் கூட்டுட்டு இவனுடைய ஊழியத்தில் அவர்களை இணைத்து மறுபடியும் கானான் தேசத்துக்கு அனுப்பலான்னு சொல்லி பிள்ளைகளையும் மகளையும் கூட்டுட்டு இந்த சீனாய் மலைக்கு வரார். வந்த உடனே கேட்குறார், என்னப்பா என்ன நடந்துச்சு, எப்படி அவ்வளோ ஈஸியாக இவங்களை விடுதலை பண்ணி வந்துட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் சொன்னாங்க, அவன் பயங்கர கடினமாக இருந்தான். எகிப்தின் ராஜா பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்த எகிப்து ஜனங்கள் விடவே இல்லை. ரொம்ப அடாபடியாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. விடுதலை கொடுக்க மாட்டேன்னாங்க, சுதந்திரம் கொடுக்க மாட்டேன்னாங்க, அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப போராடினாங்க. ஆனால் ஆண்டவர் தான் எங்களுக்கு கூட இருந்து அற்புத அடையாளங்களை செய்து எங்களை விடுதலையாக்கி செங்கடலை ஆண்டவரே ரெண்டா பிளந்து செங்கடல் அந்த விரோதிகளை எல்லாம் சங்காரம் பண்ணி போட்டு நாங்கள் விடுதலையா சீனாய் மலை அடிவாரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். வர்ற வழியில் எங்களுக்கு மாறாவில் ஆண்டவர் தண்ணி கொடுத்தாரு. ரெவிதீமை நாங்கள் சந்திச்சோம், வெற்றியை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ஏலியமை கடந்து வந்தோம், அங்கே எங்களுக்காக வேண்டிய ஆண்டவர் நீரூற்றுகளை ஏற்படுத்தி இருந்தார், திராட்சை குளங்களை கொடுத்தாரு என்றெல்லாம் சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் செய்த நன்மையை எல்லாம் அப்படியே ஒப்பிச்சிட்டாங்க. ஆமென். ஆமாம், ஒப்பிச்ச உடனே அவன் பாருங்க நன்றி உள்ளவனா உடனே ஒரே ஒரு காரியம் சொல்கிறான். மாமன் ஒரு பெரிய மனுஷன்றது அதுதான் அடையாளம். அவன் சொல்கிறான், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த எல்லா நன்மையும் குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த பிள்ளைகளை பார்வோனின் கைக்கும் எகிப்தியரின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியரின் கையின் கீழ் அடிமையாயிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல பிள்ளைகளை ஆண்டவர் தப்பிச்சு மரண கண்ணிலேருந்து கொண்டு வராரு, யாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறதே இல்லை. நைட்டு ஃபேமிலி ப்ரேயரில் இன்றைக்கி வந்து ஒரே ஜெப விண்ணப்பம் தான் அடுக்குறீங்களே தவிர ஸ்தோத்திரம் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளை இன்றைக்கி நல்லபடியாக பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு வந்தீங்கப்பா ஸ்தோத்திரம், என் புருஷன் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தாரப்பா ஸ்தோத்திரம், இன்றைக்கி என் பிள்ளைங்க இந்த இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாங்க அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாத்துக்காக நன்றி சொல்லணும். இந்த இடத்துல மாமனார் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே இந்த எகிப்தியர் ஜனங்கள் வந்து ரொம்ப கொடுமையானவங்க, அவங்க கைக்கு கீழே அவங்க அடிமையாக வச்சுருந்த எங்கள் ஜனங்களை தப்புவித்த விடுதலை பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் யோசித்து பாருங்கள், எத்தனையோ பிசாசினுடைய கட்டிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனையோ பொல்லாத மனுஷன் கையிலேருந்து உன் பிள்ளையை விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனையோ பொல்லாத மனுஷங்க கையிலேருந்து கூட விடுதலையாக்கி இருக்கிறார். டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் கவுன்சிலிங்கில் தாய்மார்கள் அழுதுட்டு வருவாங்க, இல்லைன்னா தகப்பன்மார்கள் அழுதுட்டு வருவாங்க. அதில் 80% பிரச்சனை இதாக தான் இருக்கும். இந்த பையன் என் மகளை மயக்கி தன் கைவசம் வச்சிருக்கிறான், அவன் என்ன சொல்கிறானோ அதே மாதிரி அவன் ஆடிட்டுருக்கா பிரதர், கையின் கீழ் அவன் கைக்கு கீழே வச்சிருக்கிறான், அவன் சுண்டு விரல அசைச்சா அப்படியே நடக்கும், அவன் விரல்லே அவளை வேலை வாங்க, அந்த அளவுக்கு இவ அடிமைப்பட்டுட்டா. சிலர் சொல்லுவாங்க,
ஒரு பொண்ணு மாய வலையில் என் மகனை மயக்கி வச்சுட்டு அவன் சுண்டு விரல் காட்டுற இடத்துக்கெல்லாம் அவன் திரும்பிட்டு இருக்கிறான். என் மகனை மயக்கி வச்சிருக்கிறான் அந்த பொண்ணு. அவளுக்காக ஜோம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க. அவள் கைக்கு உள்ளதான் இவன் அடங்கி இருக்கிறான். அவன் சுதந்திரம் எல்லாம் போச்சு. நல்லா இருந்த புள்ள, சொல் பேச்சு கேட்ட புள்ள, சர்ச்சுக்கு வந்த புள்ள, என்ன மந்திரம் பண்ணாலும் தெரில, என்ன வித்த பண்ணாலும் தெரில, என்ன மாய வித்த காரியம் தெரியல, என் பிள்ளைய பிடிச்சி வச்சுட்டா அப்படின்னு தான் நிறைய பேர் வர்றாங்க. இன்னும் ஒரு சில தாய் தகப்பன்மார் வருவாங்க, என் மகளுக்கு நல்ல இடம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன், எப்படி தான் வஞ்சிச்சு என் பிள்ளைய என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போனாலோ தெரியலை, என் பிள்ளை ஃபோனும் பண்ணுறதில்லை, என் பிள்ளை என்னை பார்க்க வர்றதும் இல்லை, என்னதான் மந்திரம் பண்ணாலோ தெரியலை. இப்படி ஒரே புலம்பல் தான் இருக்குது. இந்த புலம்பலை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எகிப்தியர்கள் விட மாட்டேன்னு சொல்லி கைக்குள்ள வச்சு அடிமையாக இயக்கி கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அவர்களுடைய கையிலிருந்து தப்புவித்து விடுதலையாக்கி கொண்டு வந்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். என் பிள்ளையை நீர் தப்புவித்து கொண்டு வாரும், என் புருஷனை தப்புவித்து கொண்டு வாரும். எத்தனையோ மனைவிமார்கள் சொல்கிறாங்க தெரியுமா, ஐயா என் புருஷன் இப்படி ஒரு பெண்ணிடத்தில் அடிமையாக சிக்கி கொண்டிருக்கிறார், அவரால் வெளியே வரணும்னு நினச்சாலும் வர முடியலை, இவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, மறக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனாலும் அவரால் மறக்க முடியலை. இன்றைக்கி நிறைய பிரச்சனைங்க. பிசாசு இப்படித்தான், காலம் கொடிதாக இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, கடைசி காலத்திற்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம், யாரை அழிக்கலாம்னு சொல்லி வகை தேடிட்டு இருக்கிறான். இன்னைக்கு யார் கையில் யார் சிக்கியிருக்காங்களோ இன்னைக்கு எத்திரோ சொன்ன போல நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆமென். ஆண்டவரே என் பிள்ளையை அந்த மனுஷியுடைய கையின் கீழிருந்து நீர் விடுதலையாக்கி கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் புருஷனை விடுதலையாக்கி கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பாழா போன இந்த கடனிலிருந்து என் பிள்ளையை விடுதலையாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை கடனே உங்களை மயக்கி அடக்கி வச்சிருக்கலாம் கைக்குள்ள, அதுலேருந்து வெளியே வர முடியலை. நிறைய பேர் கடன் என்கிற எகிப்துக்குள்ளால சிக்கிட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, வர முடியலை. நாளுக்கு நாள் அந்த கடனுடைய ஆழத்துக்கு நேராக ஒருவேளை நீங்கள் போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்னை விடுதலை பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தப்புவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதிக்கு தப்புவித்த, எகிப்தின் கொள்ளை நோய்களுக்கு தப்புவித்த, மரண ஓலங்களுக்கு தப்புவித்த, பிசாசின் அந்தகார கிரியைகளுக்கு, மாந்திரிக கட்டுகளிலிருந்து தப்புவித்த என் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காகவே முதலாவது நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்ல, லூக்கா 13:10 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் வாசிப்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அவள் கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். தன்னுடைய கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தினாள். 18 வருஷமா கொஞ்சம் கூட நிமிர முடியாம கூன் விழுந்த ஒரு தாயார் இயேசுவை பார்ப்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவரை துதிக்க ஒரு நாள் தேவாலயத்துக்கு வந்தாள். 18 வருஷமா கூனியா இருந்தவ தேவாலயத்துக்கு போனா. எதுக்கு போனா? ஆண்டவரை பார்க்கவும், ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் அவள் தேவாலயத்திற்கு நேராக போனாள். யோசித்து பாருங்க, 18 வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. கூன் விழுந்துருச்சு. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவளுக்கு கூன் என்கிறது ஒரு வியாதி, அதனால முதுகுத்தண்டு இவளுக்கு இந்த சின்ன வயசுலேயே தானா பெண்ட் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுவும் இல்லை, அவளுக்குள்ளால ஒரு அசுத்த ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, வியாதியை கொண்டு வருகிற ஆவி அவளுக்குள்ளால இருந்து அவளை அப்படியே கூனாக்கி வச்சிருக்கு. சில நேரங்களில் நாங்கள் பார்க்குறோம், டெலிவரன்ஸுக்காக சிலரை கூட்டுட்டு வருவாங்க. அவங்களுக்கு வியாதி இருக்கும், தீராத தலைவலி இருக்கும், இல்லைன்னாச்சுன்னா புத்தி பேதரித்தவங்களை போல இருப்பாங்க. அவங்கள கூட்டுட்டு வந்து நம்முடைய இடத்துல வந்து ஜெபிக்கிறதற்காக, ஜெபகோபுரத்திற்காக அழைத்து கொண்டு வருவாங்க. அப்போ சிலது வந்த உடனே தெரியும் இவர்களுக்குள்ளார பிசாசு போராட்டம். இந்த பிசாசை தான் கட்டி ஜோம் பண்ணும். பிசாசு வெளியேறினோடனே அந்த பிள்ளைங்க நார்மலுக்கு ஆயிடுவாங்க. என் அன்பு சகோதரனை சகோதரியே, அன்றைக்கு 18 வருஷமாக இருந்த அந்த ஸ்திரீயினுடைய பிரச்சனை ஒரு நிமிஷத்தில் முடிந்தது. காரணம், அவள் ஆண்டவரை தேடி வந்தாள்.
ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினாள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டால், வார்த்தைகள் சொல்லி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவளை கூப்பிட்டார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் கூப்பிட்டு, இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் உங்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு. உங்கள் சரீரத்தில் என்ன பிரச்சனை, வெளியே கண்டுபிடிக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்குது, டாக்டர் செக் பண்ணி ஸ்கேன் கண்டுபிடிச்சது என்ன இருக்குது, ஸ்கேனுக்கு காமிக்காதது என்ன இருக்குது, எல்லாத்தையும் இன்றைக்கி கவனமாக ஆண்டவர் பார்த்தாச்சு. ஸ்கேன் இயற்கையாக உன் சரீரத்தில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் காட்டும். இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி உன் சரீரத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருந்தால் அது ஸ்கேனில் தெரியாது, பிளட் டெஸ்ட்டில் தெரியவே தெரியாது, நீ எம்ஆர்ஐ எடுத்தால் தெரியவே தெரியாது, எல்லாம் சரியாக இருக்குன்னுவாங்க, பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாது. சிம்டம்ஸ் சரீரத்தில் எந்த செக்கிங்லேயே தெரியலைன்னா இது பலவீனப்படுத்துகிற ஆவி. ஹல்லேலூயா. அழிக்கும்படியாக வந்திருக்கிற வியாதி. அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும்னா நீங்கள் தேடி வந்து துதிக்கணும் ஆண்டவரை நல்லா. ஹல்லேலூயா. அன்னைக்கு சாஸ்திரிகள் 3 பேர் இயேசுவை காண்பதற்காக வந்தார்கள். அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, கிழக்கில் இருக்கிறாங்க. கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை பார்த்து இயேசுவை காண்பதற்காக அவங்க வந்தாங்க. ஹல்லேலூயா. வரும்பொழுது ஏரோது ராஜா என்கிற கொடிய மனுஷன் ரூட்டில் தான் வந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை கண்டு, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள். 3 சாஸ்திரிகள் இயேசுவை பார்ப்பதற்காக அவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்து இயேசுவை பார்க்க வரும்பொழுது அவங்க வெறும் கையோட வரல. ஆண்டவருக்கு எல்லாமே இருக்குது, வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தன் பிள்ளைகள் தன்னுடைய முயற்சியிலிருந்து, தன்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கொடுத்தா எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். சில நேரங்களில் பிள்ளைங்க வேலையில் சேர்ந்துருவாங்க. பிள்ளைங்க வேலையில் சேர்ந்த உடனே தாய்க்கும் தகப்பனுக்கும் பெருசாக இல்லைன்னாலும் ஒரு சின்ன பொருளை வாங்கி கொடுத்தா கூட என் பிள்ளை சம்பாரித்து வாங்கி கொடுத்தது பார்க்கணும். தாத்தாமாருக்கும் பாட்டிமாருக்கும் பேரன் வாங்கி கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், அதே போல் பிள்ளைங்க வாங்கி கொடுத்தா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா என் பிள்ளை சம்பாரித்து எனக்குன்னு இதை வாங்கி கொடுத்தான். அது என்ன வேல்யூங்கிறது முக்கியம் இல்லை, அதில் உங்கள் அன்பு வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு விசனமாவோ கட்டாயமாவோ கொடுக்கக்கூடாது. இயேசுவை பார்க்க அன்னைக்கு வந்தவங்க அவ்வளவு தூரத்திலேருந்து வந்தாங்க. போகும்பொழுது அவர்கள் பழைய வழியில் போகலை, புதிய வழியை ஆண்டவர் காண்பித்தார். ஆமென். ஆமாம், ஆண்டவர் அவர்களுக்கு சொப்பனத்தில் தோன்றி சொல்கிறாரு, நீங்கள் ஏரோது ராஜா ரூட்டில் நீங்கள் வந்தீங்க, ரொம்ப டஃப்பான மனுஷனை கொல்றவன், குழந்தைகளை கொல்றவன், அவன் வழியாக வந்தீங்க. ஆனால் நீங்கள் திரும்பி போகும்பொழுது புதிய பாதையில் போன. ஹல்லேலூயா. தகப்பனே, இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் தன் சரீரத்திலே வியாதியோடு கூட மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ, அவருடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் இப்பொழுது நொடி பொழுதிலே மாற்றி போடுவீராக. என் பிள்ளைகள் ஒவ்வொருடைய சுரசிலே உம்முடைய தழும்புள்ள கரத்தை இப்பொழுது நீர் வைக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அது எப்பேற்பட்ட கொள்ளை நோயாயிருந்தாலும் ஏசப்பாவுடைய பெரிய கிருபையினாலே இந்த நிமிஷமே என் பிள்ளைகளுக்கு தெய்வீக விடுதலை கிடைக்கட்டும். என் பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கட்டும்ப்பா. சோரியாசிஸ் வியாதிகள் மறைந்து போகட்டும். எல்லா சரீரத்தில் இருக்கிற வாத நோய்கள் மறைந்து போவதாக. முதுகு தண்டுகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கை கால் குடைச்சல்கள் வேதனைகள் மறைந்து போவதாக. நடக்க முடியாத பிள்ளைகளுக்கு நடக்கிற கிருபையை தருவீராக. பாரலைட்டிக் மறைந்து போவதாக. இரத்த அழுத்தங்களை ஆண்டவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீராக. எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு சுகர் வியாதி இருக்கிறது என்று கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ, அத்தனை பிள்ளைகளுடைய சுகர் வியாதியிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை தருவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையான விடுதலை என்று சொன்னீரே, உண்மையான விடுதலையை தாருங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கி நல்ல வரன்கள் இந்த பண்டிகை நாட்களிலே வரட்டும். தடைபட்டிருக்கிற எல்லா சுப நிகழ்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக. தடைகள் உடைக்கப்படட்டும். பிரிந்து போன குடும்பங்களை மறுபடியும் நீர் இணைப்பீராக. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கான வாசலை திறந்து தருவீராக. இது என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும்.
இந்த பண்டிகை நாட்களிலே நற்செய்திகளை பிள்ளைகள் கேட்பார்களாக. அரசாங்க வேலைக்காக, பேங்க் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து இன்றைக்கு உத்தரவு வந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி. பிரிந்து போன குடும்பங்களை ஆண்டவர் உடனடியாய் இணைக்கும்படி இந்த பண்டிகை நாட்களிலே கர்த்தர் இடத்தை நீர் ஆயத்தம் பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். வெறுப்புகள் மாறி மனுஷர் மேல் பிரியம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே இழந்து போன சமாதானங்கள் மறுபடியும் நிலைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் உடைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கோர்ட்டு கேசுகளுக்கு முடிவு இந்த மாசமே வந்துவிட்டதற்காய் உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். இவர்கள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள சேனைகளின் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.